செந்தில்குட்டி கடந்த காலங்களில் இதே போல காட்டு யானைகள் சிலவற்றை கும்கியாக மாற்றியிருந்தனர். மதுக்கரை மகராஜ் என்ற யானை அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் உயிரிழந்தும் இருந்தது. இந்த சூழலில் சின்னத்தம்பியையும் காட்டு யானையாக கும்கி யானையாக மாற்றுவதற்கான முயற்சியில் வனத்துறை ஈடுபடுவதாக வந்த சூழலில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்திலிருந்து இப்படியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எந்த மனு தாக்கலில் என்ன மாதிரியான விசாரணையில் இந்த தகவலானது பெறப்பட்டிருக்கிறது? விலங்குநல ஆர்வலர் அருண் பிரசன்னா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை இன்று காலை தாக்கல் செய்து முறையீடும் செய்திருந்தார். அதில் குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம், சின்னத்தம்பி யானையை பிடித்து கும்கி யானையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், அவ்வாறு கும்கி யானையாக மாற்றக்கூடாது என்ற விஷயத்தையும் அவர் அந்த மனுவில் அதுக்கான தடை உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். மேலும் யானைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு காலையில் முறையீடும் செய்யப்பட்டது. மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அருண் பிரசன்னா தரப்பில் வைக்கப்பட்டது. இதை முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் காலையில் இந்த வழக்கை மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கின் விசாரணையானது நடத்தப்பட்டது. இதில் மனுதாரர் தரப்பு, அரசு தரப்பு மற்றும் விலங்குநல ஆர்வலர்கள் தரப்பு, தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி தரப்பிலும் வாதங்கள் கேட்கப்பட்டது. இதில் முக்கியமாக அரசு தரப்பில் முக்கியமாக இந்த யானையை சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றுவதற்கான எண்ணம் இல்லை என்பதை தமிழக அரசு தன்னுடைய விசாரணையின் போது வாதங்களை தெரிவித்தது. வாதங்களில் குறிப்பாக இந்த யானையை 2 யானைகள் இதோடு இணைந்த விநாயகா என்ற யானையும் சின்னத்தம்பி யானையும் வனப்பகுதியிலிருந்து ஊர் பகுதிக்குள் வந்து இது போன்று விவசாய நிலங்களில் சுற்றித் திரிந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு விநாயகா என்ற யானையை உரிய முறையில் அதை வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டார்கள். இந்த நிலையில் இந்த சின்னத்தம்பி யானை மட்டும் வனப்பகுதிக்குள் சென்றாலும் மீண்டும் மீண்டும் ஊர் பகுதிக்குள் திரும்பி வந்து விடுகிறது என்ற விஷயத்தை வாதங்களை அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு அரசு எடுத்த நடவடிக்கைகளின் போது காயங்கள் ஏற்பட்டதையும் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பினார்கள். இது சில நேரங்களில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை, ஏனென்றால் விலங்குகளை வைத்துதான் இந்த யானைகள் வேறு இடங்களுக்கு வேறொரு யானையை வைத்துதான் மற்றொரு யானையை கொண்டு செல்வதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். அப்போது சில நேரங்களில் இது போன்ற தவறுதலாக நிகழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட நீதிபதி இந்த யானையை கும்கி யானையாக மாற்றுவதற்கான எண்ணத்தில் தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறீர்களா என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு அரசு தரப்பில் இந்த யானையை தற்போது கும்கி யானையாக மாற்றுவதற்கான எண்ணம் இல்லை என்பதையும், தாங்கள் கட்டுப்படுத்துவதற்கே அது ஊர் பகுதிக்குள் வருவதை கட்டுப்படுத்துவதற்காகவே இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. செந்தில்குட்டி, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். தற்பொழுது உடுமலை அருகே கிருஷ்ணாபுரத்தில் நுழைந்து 3 நாட்களாக ஊருக்குள் சுற்றி வரக்கூடிய சின்னத்தம்பி யானையை கும்கி யானையாக மாற்ற அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அவர்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். சின்னத்தம்பி யானை 3-4 நாளாக இங்கே கிருஷ்ணாபுரத்தில் தான் இருக்குது. யாருக்கு எந்த சேதத்தும் படுத்தலை. அதனால் நீங்கள் இருக்கிற இருப்பிடத்திலே கொண்டு போய் விட்டீங்கனாலும் அதுக்கு சேஃப் தான். கும்கியாக மாற்றினீங்கன்னா அங்கே அவங்கள சித்திரவதை தான் பண்ணுவாங்க. இங்கே நீட்டாக எல்லாத்தையுமே நீட்டாக சாப்பிட்டுட்டு நீட்டாக தான் இருக்குது. யாருக்கு எந்த வித சேதத்தையும் படுத்தலைங்க. இந்த 3 நாளாக இந்த யானைங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலைங்க. அது பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு போய் கரும்பு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு திரும்ப படுத்துக்குதுங்க. அதனால் இது ஏற்கனவே இருந்த அந்த தடாகம் பகுதியில் கொண்டு போய் விட்டால் மக்களோட மக்களாக அன்பாக இருக்குங்க. யாருக்கும் அந்த தொந்தரவும் பண்ணாது. காட்டுக்குள்ளேயும் விட்டால் அது மக்களோடு இருக்கணும்னு நினைக்கும் போல் இருக்குது. சின்னத்தம்பி பார்க்கறதுக்கு நாங்கள் உடும்பேட்டிலேருந்து வந்திருக்கிறோம். பயங்கரமாக சத்தம் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. சேவ் சின்னத்தம்பி அதோட ஊர்லேயே கொண்டு விட்டுருங்க நான் ப்ளீஸ். அவ்வளோ இன்னி பழக்கரானையாக வச்சு பழக்கி இங்கே அனுபவத்து இருந்தால் தான் இருக்கு. இன்னி மலைப்பகுதியிலேயே வனப்பகுதியிலேயே விட்டால் தான் நிற்காது. என்னங்க இனி அது கீழ்காட்டில் மேய்ஞ்சி நான் நிற்காதுங்க. மறுக்க கொடி விட்டால் அதுக்கு தடந்தறியாதே இருக்குதா? நம்மளை விட ஆனைக்கு அறிவு சாட்சி தானே. அது மறுக்க அந்த தடந்தறிய மறுக்க கீழ்காட்டுகளில் தான் ஒரு கரும்பு நல்ல நொப்பமான சாப்பாடு சாப்பிட்டு பழகிச்சு.